ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னா தக்காளி சம்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். 7 வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், தாளிக்க கருவேப்பிலை, கடுகு, உளுந்தப்பருப்பு, 5 டொமேட்டோவை பிளண்ட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலா பார்க்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு, மஞ்சத்தூள். இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் கடுகு, உளுந்தப்பருப்பு பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நான் ஆனியனும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ப்ரௌன் ஷேடுக்கு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஷேடுக்கு வந்துச்சு. இந்த டைமில் பிளெண்ட் பண்ணி வச்சுருந்த டொமேட்டோவை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட மறந்துட்டேன். இந்த டைமில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லு போகும். நல்லா கொதிச்சிச்சு. இந்த டைமில் நான் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா கிண்டிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். ஃபைனலி தக்காளி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் வரும். பாய்.